ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இதுவரை 40 ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே 24 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் குறிப்பிட்ட நேரத்திலே 25வது ஹதீஸை அல்லாஹின் உதவியை நாடியவனாக உங்களுக்கு எடுத்துரைக்க நான் முயற்சிக்கின்றேன். அல் ஹதீஸுல் ஹாமிஸ் வல் இஷ்ரூன் அன் அபீ தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு ஐதான் அன்ன நாஸன் من أصحاب رسول الله صلى الله عليه وسلم قالوا للنبي صلى الله عليه وسلم يا رسول الله ذهب أهل الدثور بالأجور يصلون كما نصلي ويصومون كما نصوم ويتصدقون بفضول أموالهم قال أوليس قد جعل الله لكم ما تصدقون به إن بكل تسبيحة صدقة وكل تكبيرة صدقة وكل تحميدة صدقة وكل تهليلة صدقة وأمر بالمعروف صدقة ونهي عن المنكر صدقة وفي بضع أحدكم صدقة. قالوا يا رسول الله أيأتي أحدنا شهوته ويكون له فيها أجر؟ قال أرأيتم لو وضعها في حرام أكان عليه وزر؟ فكذلك إذا وضعها في الحلال كان له أجر. رواه مسلم. 25வது ஹதீஸ். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களில் எளிமையான சில சஹாபா தோழர்கள் நபி அவர்களிடம் வருகை தந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, செல்வந்தர்கள் நன்மைகளை தட்டி சென்று விட்டார்கள். எம்மை போன்று அவர்கள் தொழுகிறார்கள். நாம் நோன்பு நோட்பதை போன்று அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். ஆனால் மேலதிகமாக அவர்களுடைய செல்வங்களில் மேலதிகமானதை தான தர்மம் செய்கிறார்கள் என்று கூறிய போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்களும் தர்மம் செய்யக்கூடிய ஒன்றை உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு கூறுகிறார்கள், நீங்கள் துதிக்கக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹ்களும் தர்மமாகும், நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு தக்பீர்களும் அல்லாஹ் அக்பர் என்பதும் தர்மமாகும், நீங்கள் புகழக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் தர்மமாகும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையும் தர்மமாகும், நன்மையை ஏவுவதும் தர்மமாகும், தீமையை தடுப்பதும் தர்மமாகும், உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் சேர்வதும் தர்மமாகும் என்று கூறிய போது, அந்த தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒருவர் தனது உணர்வுகளை இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக தனது துணைவியாருடன் கூடுவதும் நன்மை தருமா? அதற்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பானா என்று கேட்ட போது, நபி அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்கின்றார், இதே மனிதர் ஹலால் இல்லாத முறையிலே, அனுமதிக்கப்படாத ஹராமான வழியிலே அவருடைய இச்சைகளை தீர்த்து கொள்வாரானால் அது குற்றம் அல்லவா, பாவம் அல்லவா என்று கேட்டுவிட்டு, அதே போன்றுதான் ஹலாலான முறையிலே அவருடைய உணர்வுகளை தீர்த்து கொள்வாரானால் அவருக்கு நன்மை உண்டு என நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் திக்ருடைய சிறப்புகளை பற்றி, இது தர்மமாக நமக்கு மாறும் என்பதை பற்றி விளக்கம் அளிக்கிறார்கள். சில மனிதர்கள் என்று கூறுகின்ற போது, அந்த மனிதர்கள் சஹாபா தோழர்களிலே வறுமை கோட்டுக்கு கீழால் உள்ளவர்கள், அதாவது எளிமையானவர்கள். அவர்கள்தான் நபி அவர்களிடத்திலே வந்து இவ்வாறு கேட்கிறார்கள். வசதி வாய்ப்புள்ளவர்கள் தர்மங்கள் செய்து கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள், எங்களுக்கு அது போன்ற சந்தர்ப்பம் இல்லையே என்று அவர்கள் வேண்டிய போதுதான் நபி அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள்.
அந்த சஹாபா தோழர்கள் செல்வந்தர்களை பார்த்து பொறாமை கொண்ட நோக்கத்திலோ அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு வார வழங்கிய நியமத்துக்களை அல்லாஹுடைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ அல்ல, மாறாக அவர்களை போன்று நாங்களும் நன்மைகள் செய்து கொள்ள வேண்டுமே, அவர்களை போன்று நாமும் நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு கேட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாம் தொழுவதை போன்று அவர்கள் தொழுகிறார்கள், நாம் நோன்பு நோட்பதை போன்று நோன்பு நோட்கிறார்கள், நாம் தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் அவர்களது மேலதிக சொத்துக்களை செல்வங்களை தர்மம் செய்கிறார்கள். இது எதனை நமக்கு வலியுறுத்துகின்றது என்றால், அந்த சஹாபா தோழர்கள் அந்த செல்வந்தர்களை போன்று நாமும் தர்மம் செய்ய நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டுமே என்ற ஒரு உயரிய நோக்கமே அல்லாமல் ஒரு பொறாமை கொண்ட நோக்கத்திலோ அல்லது செல்வந்தர்களுடைய அந்த நிஅமத் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த நிஅமத்துக்கு எதிராக எண்ணம் கொள்ளவோ இல்லை, மாறாக அவர்களை போன்று நாமும் தர்மம் செய்து நன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், உங்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய ஒன்றை அல்லாஹ் ஆக்கவில்லையா என்று கூறிவிட்டு தான் கூறுகிறார்கள், நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாஹ்வும் தர்மமாகும், ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையும் தர்மமாகும், அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் தர்மமாகும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் தர்மமாகும், நன்மையை ஏவுவதும் தர்மமாகும், தீமையை தடுப்பதும் தர்மமாகும் என்று 6 விடயங்களை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், இவைகள் அனைத்தும் ஒரு சதகாவுடைய தர்மம் என்ற வட்டத்தினுள் வரும் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திக்ருகளை ஏன் கூறினார்கள் என்றால், செல்வந்தர்கள் தர்மத்தின் மூலமாக அவர்கள் நன்மையை கொள்ளையடிப்பது போல் ஏழை, அதாவது வசதி வாய்ப்பற்றவர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக நேரங்களை தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர் போன்ற வார்த்தைகளூடாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளலாம், இவைகள் தர்மமாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தர்மத்தை பொறுத்தவரையிலே செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் சில வேளை ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தர்மம் செய்ய முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆனால் நபி அவர்கள் காட்டி தந்த இந்த திக்ருகளை பொறுத்தவரையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த தஸ்பீஹ்கள் மூலமாக தர்மம் செய்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளலாம் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இதனை சஹாபாக்களுக்கு புரியும் வரையில், அதாவது அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உதாரணப்படுத்தினார்கள். இரண்டாவதாக அந்த தொடரான ஹதீஸிலே, உங்களில் ஒருவர் அவருடைய துணைவியருடன் சேருவதும் தர்மமாகும் என்று கேட்ட போதுதான் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு மனிதர் அவரது உணர்வுகளை, இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கும் நன்மைகள் கொடுக்கப்படுமா என்று கேட்டார்கள். உண்மையில இந்த கேள்வி என்பது நபி அவர்களுடைய அந்த போதனைக்கு முரண்பாடாகவோ அதனை மறுதளிப்பதாகவோ அல்ல, மாறாக அது எவ்வாறு முடியும் என்று ஒரு கேள்வியாக விளக்கத்தை நாடித்தான் இவ்வாறு அவர்கள் கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள், ஒரு மனிதன் தனது உணர்வுகளை தீர்த்து கொள்வதால் எவ்வாறு நன்மை அடைந்து கொள்ளலாம் என்பது ஒரு விசித்திரமான விடயமாக அந்த நபி தோழர்களுக்கு இருந்ததன் காரணமாக நபி அவர்களுக்கு பதிலளிக்கிறார்கள். எவ்வாறு என்றால், இதே உணர்வுகளை ஒரு ஹராமான முறையிலே, தடை செய்யப்பட்ட முறையிலே அவன் தீர்த்து கொள்கின்ற போது அது பாவமாக கருதப்படும் அல்லவா, குற்றம் அல்லவா என்று விளங்கப்படுத்திவிட்டு அந்த சஹாபாக்களுக்கு, ஆம், இதனை ஹலாலான முறையில் நிறைவேற்றினால், உணர்வுகளை ஹலாலான முறையை தீர்த்து கொண்டால் கூலி கொடுக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்கு புரியக்கூடிய முறையிலே விளங்கப்படுத்தினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனூடாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். ஆகமாக்கப்பட்ட ஒரு விடயம், அதாவது முபாஹான ஒரு விடயம், நம்முடைய உண்மையான எண்ணத்தினூடாக, நமது எண்ணத்தின் உண்மை தன்மைக்கு ஏற்ப அவைகள் நன்மையாக வணக்கமாக மாற்றப்படும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, இந்த மனைவியுடன் ஒன்று கூடல் ஒரு வணக்கமாக கருதப்படும். எவ்வாறென்றால், உண்மையிலே அவர் தனது மனைவியுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் ஒன்று கூடுகின்ற போது, அல்லாஹுடைய கட்டளை மனைவியுடன் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதை நிறைவேற்றுகின்ற போது, அல்லது இதனூடாக ஒரு சாலிஹான குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்கின்ற போது, அல்லது தன்னை ஃபித்னாக்களிலிருந்து, தேவையற்ற பாவமான விடயங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஒரு பத்தினித்தனத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உடல் உறவு கொள்ளுகின்ற போது, அல்லது மனைவி பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது கணவனும் மனைவியும் ஹராமான பார்வைகளை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் ஒன்று கூடுகின்ற போது, இவைகள் அந்த உண்மையான தூய்மையான எண்ணத்தின் காரணமாக வணக்கமாக மாறும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இதற்கு விளக்கம் கூறுகின்ற இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கணவன் மனைவி ஒன்று கூடுதல் என்பது உண்மையிலே நல்லவர்கள், நபிமார்கள் விரும்பிய ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், இதனூடாக இம்மை மறுமையுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், தங்களது பார்வைகளுக்கான பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறார்கள், விபச்சாரத்தை விட்டும் அவர்கள் இதனூடாக தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதே போன்று ஒரு நல்ல சந்ததியினரை பெற்றுக் கொள்கிறார்கள். இதனூடாக இஸ்லாமிய சமுதாயத்திலே பல ஜெனரேஷன்ஸ், அதாவது பல சந்ததியினர் உருவாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இப்பேற்பட்ட எண்ணத்தினூடாக இவைகள் நன்மைக்குரிய கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறுவதை நாம் காணலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக பாவத்தின், அதாவது பாவம் குற்றம் அடையக்கூடிய ஒரு நிலையை விட்டும் அந்த ஹராமான நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது அது கூலி கொடுக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே ஒரு மனிதன் ஹராமை விட்டு வேண்டும் என்று இது தடுக்கப்பட்டது என்று தவிர்ந்து கொள்வான் என்றால், அவன் தவிர்ந்து கொள்வதே அவனுக்கு ஒரு நன்மையான ஒரு வணக்கமாக கருதப்படுகின்றது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்கள், இந்த ஹதீஸினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் எடுத்துக்கொண்டால், சஹாபா தோழர்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவசரமாக கேள்வி கேட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று சஹாபாக்களை பொறுத்தவரையிலே இம்மை மறுமையுடைய நன்மையை பெறுவதற்காக தங்களது செல்வங்களை அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் உடல் சார்ந்த வணக்கங்களை பொறுத்தவரையிலே ஏழைகளும் செல்வந்தர்களும் சமமாக செய்யக்கூடிய ஒரு நிலையை உடல் சார்ந்த வணக்கங்கள் அமைந்திருப்பதை காணலாம். அதே போன்று நபி அவர்கள் ஏழைகளுக்கு பல நன்மைகளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய பல வழிவகைகளை படித்து கொடுத்திருக்கிறார்கள். இலகுவான முறையிலே தஸ்பீஹ்கள், இந்த திக்ருகளை கூறி நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்பதற்கான இலகு வழிகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கேள்வி கேட்கக்கூடிய மனிதருக்கு அவர் அந்த விடயத்தை மறுக்காமல் இருக்கக்கூடிய முறையிலே சில வாசகங்களை பயன்படுத்துவது அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக நபி அவர்கள் உங்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய விடயங்களை எல்லாம் ஆக்கவில்லையா என்ற கேள்வியினூடாக அந்த விளக்கத்தை அண்மிக்க செய்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் இந்த எல்லா விதமான செயல்களும், அதாவது தர்மமாக கருதப்படும், ஒரு சதகாவாக கருதப்படும் என்று கூறினார்கள். இந்த தர்மத்தை பொறுத்தவரையிலே சில விடயங்கள் வாஜிபாக கட்டாயமானதாக இருக்கும், சில விடயங்கள் முஸ்தஹப்பானதாக இருக்கலாம். உதாரணமாக தக்பீரை பொறுத்தவரையிலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீர் தொழுகையிலே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற போது கூறப்படக்கூடிய அந்த தக்பீர் கட்டாயமானது. ஆனால் தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடிய அந்த தக்பீர் அது முஸ்தஹப், அதாவது சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கிறது.
அதே போன்று நன்மையை ஏவுதல் என்ற விடயத்தை பொறுத்தவரையிலே அந்த நன்மையை ஏவுவதற்கு யாரும் இல்லை என்றிருந்தால் இவர் அதற்கு சக்தி உள்ளவராக இருப்பார் என்றால் அவருக்கு நன்மையை ஏவுவது கடமையாகும், வாஜிப், ஃபர்து. அதே போன்றுதான் தீமையை தடுக்கின்ற விடயத்திலும் அவர் அதற்கு சக்தி உள்ளவராக இருந்து அந்த தடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு யாரும் இல்லை என்றால் அதனை தடுப்பது கட்டாயமாகிவிடும். சில வேளை இந்த நன்மையை ஏவுதல் ஃபர்து கிஃபாயா, யாராவது அதனை செய்வதற்கு இருந்தால் அவருக்கு அந்த கட்டாய கடமையிலிருந்து ஃபர்து கிஃபாயா இரண்டாவது நிலைக்கு அது மாறிவிடும். அதே போன்று நன்மையை ஏவக்கூடிய அந்த விடயத்துக்கு 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலாவதாக அவர் அந்த நன்மையை பற்றிய, அவர் ஏவக்கூடிய அந்த நன்மையை பற்றி அறிவுடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் ஏவக்கூடிய அந்த செய்தி அவர் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். உதாரணமாக நபி அவர்கள் ஒரு சஹாபா தோழர் பள்ளியினுள் நுழைந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் உட்கார்ந்து விட்டார். அதனை அறிந்ததற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் எழும்பி தொழுமாறு ஏவினார்கள். எனவே ஒருவருக்கு விடுபட்ட ஒன்றை நாம் நினைவூட்டும் போது, ஏவும் போது உண்மையிலே விடுபட்டதுதானா, நிகழ்ந்ததுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று தீமையை தடுக்கின்ற விடயத்திலே சில நிபந்தனைகள் கட்டாயமாக உள்வாங்கப்பட வேண்டும். முதலாவது, மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தடுக்கக்கூடிய செய்தி உண்மையிலே தடுக்கப்பட்டது என்ற அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த மனிதர் உண்மையிலே தவறான ஒன்றில் விழுந்து விட்டார் என்ற உறுதியான அறிவு இருக்க வேண்டும். உதாரணமாக ரமதான் மாதத்தில் ஒருவர் பகல் வேளையிலே உண்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே திடீரென்று நாம் அவரை வாய்க்கு வந்தமாறு ஏசி அல்லது தடுத்து அவரை மானபங்கப்படுத்தி விடாமல் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலே அவர் ரமதான் மாதத்திலே உணவு உண்ணக்கூடிய அந்த நிலை, அதற்கு தக்க காரணங்கள் இருக்கின்றதா, அவர் ஒரு பிரயாணியாக இருக்கிறாரா, பிரயாணிக்கு அனுமதிக்கப்பட்டது தானே, இது போன்ற விடயங்களை அவர் அறிந்ததற்கு பின்னால் தான் அந்த தடை செய்யக்கூடிய விடயங்களில் அவர் ஈடுபட வேண்டும். இந்த தடை செய்யக்கூடிய விடயங்கள், அதாவது தடுக்கப்பட வேண்டிய விடயங்களை தடுக்கக்கூடிய விடயங்கள் 4 வகையாக பிரியும். ஒன்று, அந்த ஒரு விடயத்தை நாம் தடுக்கின்ற போது அந்த பாவம் ஒட்டுமொத்தமாக நீங்கிவிடும் என்றால் உடனடியாக முன்னின்று அதனை தடுப்பது கட்டாயமாகும். இரண்டாவது, நாம் அந்த தடையை, அந்த விரும்பத்தகாத விடயத்தை தடுக்கின்ற போது நடைபெறக்கூடிய அந்த பாவமான விடயம் அதனுடைய கனதி குறையும் என்றால் அந்த நேரத்திலும் நாம் கட்டாயமாக அதனை செய்ய வேண்டும். மூன்றாவது, நாம் ஒரு பாவத்தை தடுக்கின்ற போது அதனை விட்டுவிட்டு இன்னும் ஒரு பாவம் நிகழும் என்றால் இந்த நேரத்திலே நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த நிலைமைகளை ஆராய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும். நான்காவது நிலை, நாம் ஒரு பாவத்தை தடுக்கின்ற போது அது அதனை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு இட்டு செல்லும் என்றால் இந்த நேரத்திலே அந்த விரும்பத்தகாத செயலை தடுப்பது ஹராமாகும், தடை செய்யப்படும். உதாரணமாக, அல்லாஹ்வை பற்றி மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகின்ற போது அல்லாஹ் அதனால் ஏசப்படுவான் என்றால் அந்த நேரத்திலே அந்த விடயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்திலே அவர் மது அருந்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே பயணிக்கின்றார். ஆனால் அந்த மது அருந்தக்கூடிய அந்த கூட்டத்தை அவர் தடை செய்யவில்லை. அப்போது அவரிடத்திலே வினவப்பட்ட போது, ஏன் நீங்கள் தடை செய்யவில்லை என்று கேட்டபோது அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் இந்த நிலையிலே இருக்கின்ற போது இதனை நான் தடுப்பதற்கு முற்படுவேனானால் அவர்கள் இந்த நிலையை கடந்து வீடுகளுக்கு சென்று பல மானபங்கப்படுத்தக்கூடிய பல கேவலமான நிகழ்ச்சி ஈடுபடுவார்கள் என்பதை அஞ்சி அவர்கள் தடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். எனவே நாம் தடுக்கக்கூடிய ஒரு செயல் அதனை விட இன்னும் பல பாவங்கள் உருவாகும் என்றால் அதனை தடுக்காமல் அந்த நிலையிலே விட்டுவிடுவதுதான் ஒரு முறையாக இருக்கிறது. அதே போன்று மனைவியுடன் ஒன்று சேர்வது தர்மமாக கருதப்படும் எப்போதென்றால், விபச்சாரத்தில் விழுந்து விடுவேனோ என்று அல்லது ஒரு பாவத்தில் விழுந்து விடுவேனே என்று ஒரு அச்சத்தின் காரணமாக மனைவியுடன் சேருகின்ற போது அது வாஜிபாக இருக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக
இவ்வாறு நடந்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு அச்சநிலை இல்லை என்றால் ஒன்று கூடுவது அனுமதிக்கப்பட்ட முஸ்தஹப்பான விடயமாக இருக்கிறது. அதே போன்று மனிதன் தனது ஆசைக்கு உட்பட்டு மார்க்கத்துக்கு முரணில்லாத விடயங்களில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டிய தேவை கிடையாது. மார்க்கத்துக்கு முரணில்லாத தனது மனசு ஆத்மா ஆசைப்படக்கூடிய விடயங்களை அவன் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனைவியிடத்திலே அவன் ஒன்று சேருகின்ற போது நல்ல முறையிலே தனது துணைவியை கவனிக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் போவது உண்மையிலே வரவேற்புக்குரிய ஒரு வேண்டப்பட்ட விடயமாக இருக்கிறது. அதே போன்று சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தெளிவில்லாத எந்த விடயங்கள் வந்தாலும் நேரடியாக நபி அவர்களிடத்திலே கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். அதே போன்று நபி அவர்களுடைய கற்பித்தல் முறை சஹாபாக்களுக்கு புரியக்கூடிய முறையிலே அவர்களுடைய புத்திக்கு ஏற்ப தெளிவு வழங்கி இருப்பதை நாம் காணலாம். அதே போன்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தான், ஒரு ஹராமை விட்டு விடுவது ஹலாலை கொண்டு மாத்திரம் போதுமாக்கிக் கொள்வது என்பது ஒரு தர்மமாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வணக்கமாக கருதப்படும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுடைய பாடத்திலே செல்வந்தர்கள் செல்வத்தின் மூலமாக நன்மைகளை மேலதிகமாக கொள்ளையடித்துக் கொள்வதற்கு ஏழைகளுக்கு நபி அவர்கள் இந்த திக்ர்கள் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் போன்றவைகள் தர்மமாக அமையும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் கேட்ட நல்ல செய்திகளை வாழ்விலே எடுத்து நடந்து அல்லாஹுடைய அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.